நம்முடைய சோழவந்தானுடைய சட்டமன்ற உறுப்பினர் ஒரு செய்தி இங்கே சொன்னார். மதுரையில் பென்னிக்குக் அவர்கள் வாழ்ந்த இல்லத்தை எடுத்துவிட்டு கலைஞருடைய நூலகம் அமைக்கப்பட்டதாக ஒரு குற்றச்சாட்டு சொல்லியிருக்கிறார். அது முற்றிலும் அது உண்மையல்ல. ஏற்கனவே இதே சட்டமன்றத்திலே அப்பொழுது ஒரு எதிர்க்கட்சி சட்டமன்ற உறுப்பினர் கேள்வி வைத்து பென்னிக்குக்கு வாழ்ந்த காலங்கள் எந்தெந்த ஏற்கனவே சொல்லப்பட்டு இங்கே மாமன்றத்தில் அது பதிவில் இருக்கிறது. எனவே அது ஏற்கனவே வேக்கண்டா இருந்த இடமும் கோட்ரஸ் இருந்த இடத்த தான் அது இன்னும் கேட்டேன், ஒரு பழமையான கோட்ரஸ். அது உழுந்துற அளவுக்கு இருந்த ஒரு கோட்ரஸ். அது இல்லாத வேக்கண்ட் ஏரியாவும் இருந்தது. அதை வச்சு தான் அவங்க கலைஞருடைய நூற்றாண்டு நூலம் கட்டப்பட்டதை ஒழிய பென்னிக்குக்கு வாழ்ந்த இல்லத்தை கட்டவில்லை. ஒன்று. இன்னொன்று அவர் சொன்னார், அதான் அந்த பகுதியில் இருக்கிற தமிழர்கள், தமிழருடைய அடையாளம் தான் ஜல்லிக்கட்டு. ஏன்னா அந்த பகுதியில் இருக்கிற இளைஞர்கள் அந்த ஜல்லிக்கட்டை நடத்திக் கொண்டிருக்கிற ஒரு கோரிக்கை அப்பொழுது எங்களுடைய முதலமைச்சர் எடுத்து வைத்தார்கள். அதுக்கு நினைவாக ஒன்று கட்ட வேண்டும் என்ற அடிப்படையில் தான் அந்த ஜல்லிக்கட்டுக்கு என்று ஒரு அரங்கம் அமைத்ததை ஒழிய அரசாங்கம் நேரடியாக அனுப்பல. அந்த கோரிக்கையை நிறைவேற்றிருக்கிறோம். அதோடு மட்டுமல்ல, பென்னிக்கு அவர்கள் பிறந்த ஊர் உங்களுக்கு லண்டன். ஏன்னா அந்த லண்டன் மாநகரிலேயே அவர் எங்க பிறந்தோ அந்த இடத்துல போய் சிலையை வைத்து தமிழக அரசின் சார்பாக அப்பொழுது உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்த அன்பிற்குரிய அண்ணன் இப்பொழுது சட்டமன்ற உறுப்பினர் மூத்த உறுப்பினர் அண்ணன் ஐ பெரியசாமி அவர்கள் அங்க போய் சிலையே திறந்து வச்சது தான் வரலாறு. சட்டத்துறை அமைச்சர் அனுமதிக்கிறேன். சட்டத்தை உங்களை அனுமதிக்கிறேன். பேரவைத் தலைவர்கள் ஜல்லிக்கட்டை பற்றி மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் அண்ணன் சொன்னாங்க. ஜல்லிக்கட்டு மாணவர்கள் அனைவரும் தன்னெழுச்சியாக ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடத்தி அந்த போராட்டத்தின் விளைவாக அதை வாங்கி கொடுத்தார்கள். அதை ஒவ்வொரு காலகட்டத்திலும் யாராவது ஒருத்தர் ஜல்லிக்கட்டை நாங்கள் தான் பெற்றுக் கொடுத்தோம் என்று அப்படியே ஒரு முத்திரை பதிப்பதற்காக கடந்த ஆட்சியில் ஜல்லிக்கட்டுன்றது ஒரு தவறான புரிதல்ல அவங்க எல்லாம் இருந்திருக்காங்க. அதாவது ஜல்லிக்கட்டு ஒவ்வொரு ஊரை அலங்காநல்லூர், பாலமேடு ஒவ்வொரு ஊரையும் தாங்கி நிற்கும் பொழுது அந்த ஊருக்குன்னு ஒரு பேர் இருக்கு. அந்த ஊர்ல இருக்க மக்கள் அனைவரும் அது விழாக்கோலம் கொண்டு அந்த பாரம்பரியத்தோடு அந்த ஊர்ல செலிபிரேட் பண்றது. இவர்கள் தனியா என்ன புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, அது ஒரு கிளாடியேட்டர் மாதிரி ஒரு தனியா ஒரு ஸ்டேடியம் கட்டி அது இல்ல ஜல்லிக்கட்டு. அந்தந்த ஊருக்கு ஒரு பெருமை இருக்கு. அந்தந்த அலங்காநல்லூர்னா ஊருக்கு ஒரு பெருமை இருக்கு. அவனியாபுரம்னா அவனியாபுரம் ஊருக்கு அந்த ஊரில் அந்த ஊர் மக்களோடு சேர்ந்து அந்த ஜல்லிக்கட்டு கொண்டாடுறது அந்த ஊருக்கு ஒரு பெருமை. அந்த மக்கள் அனைவரும் சேர்ந்து ஒரு விழா கோலமாக அந்த ஜல்லிக்கட்டை கொண்டாடுவது. வெளியில ஊருக்கு சம்பந்தமே ஒரு இடத்துல ஒரு ஸ்டேடியத்தை கட்டி என்ன கிளாடியேட்டரா கொண்டு போய் எல்லாரும் முட்டி பாக்குறதுக்கு, அது அந்தந்த ஊருக்கு ஒரு பெருமை. அது அங்க மக்கள் கொண்டாடுவது. இதெல்லாம் சேர்ந்து அந்தந்த ஊர் மக்கள் எல்லாம் சொல்லுவது, எங்கள் ஊரில் ஜல்லிக்கட்டு பண்ணாதான் எங்க ஊருக்கு பெருமை. நீங்க வெளியில போய் சம்பந்தம் இல்லாம எல்லா ஊரையும் கொண்டு போய் அங்க வச்சு பண்றதுக்கு இது கிளாடியேட்டர் இல்ல. அந்த ஊருக்கு ஒரு பெருமை. பாரம்பரியமா எப்படி செஞ்சார்களோ அந்த வழக்கத்தில் செய்யுங்கன்னு தான் கேட்டுக்கிறாங்க. அதை தான் அவரும் சொல்லியிருப்பார்னு நினைக்கிறேன். அது எந்த அளவுக்கு இவங்க ஸ்டேடியம் கட்டினாங்களோ அது அந்த அளவுக்கான பயன்பாட்டில் மக்களும் உணரவில்லை. அது ஒரு பெரிய பெருமையாகவும் யாரும் கருதவில்லை.